ரோகிணிக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயா கிட்ட மீனாவை திட்டு வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப விஜயா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரோகிணியை பிடிச்சு. அதுலயும் இன்னைக்கு எபிசோட்ல சும்மா விட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சுருதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏன் மீனா நீங்க பூவையும் வந்து ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப மீனா கேக்குறாங்க, பூவெல்லாம் யாருங்க வாங்குவாங்க ஆன்லைன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல மீனா இப்ப பூ நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க, பூ வாங்காம போயிட்டாங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா நீங்க கொண்டு போய் கொடுத்துடலாம்ல. சோ அதனால பூவையும் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, நல்லா இருக்கும், அதை சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்க, ஓகே இது நல்லதுன்னு படுது. முத்துவும் ஓகே சொல்லிட்டாரு, மீனாவும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து MM ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். பேர் முதல் கொண்டு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குது. ரோகிணியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வா மனோஜ் நம்மளும் எப்படியாவது ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பாப்போம் அப்படின்னு சொல்லி ரோகிணி மனோஜை உள்ள கூட்டு போயிடுறாங்க. சோ இப்போ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா விஜயா வர்றாங்க. சோ விஜயா வந்து கத்துன்னு கத்துறாங்க, போய் காஃபி போடு அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்லிட்டு விஜயா சோபால உட்காந்துடுறாங்க. சோ விஜயா சோபால உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரவி வர்றாரு. சோ ரவி வந்தோடனே பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ற, நீ எதுக்காகடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணு, சுருதி கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணு, இங்க பாரு உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு, எனக்கு கூட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலடா, ஆனா உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா அதை நீ யூஸ் பண்ணிக்கோ, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, சுருதி நீயும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இல்லம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நான் தனியா தான் பண்ணுவேன், என்னோட சொந்த காசுல தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே விஜயா இருந்துகிட்டு, ஏன்டா முட்டாள் மாதிரி முத்து உங்க அப்பா மாதிரி இருக்க, நீயாவது ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அது அண்ணாமலை எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்து விஜயாவுக்கு 2 டோஸ் கொடுத்துட்டாரு. ஏன் விஜயா இப்படி இருக்க, நீ பண்றது சரியா, உனக்கே தெரியுதா, அடுக்குமா, நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயா குறுக்கு பேசுறாங்க. அண்ணாமலை இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, ரவி இங்க பார் நீ சொன்னதான் சரி, உன்னோட சொந்த காசுல தான் நீ ஆரம்பிக்கணும், அடுத்தவங்க காசு கொடுத்து அதை நீ செய்யக்கூடாது, அப்படியே நீ இன்னொருத்தட்ட காசு வாங்கினா அது கடனாக தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி இன்னொருத்தங்க நமக்கு வந்து தொழில் வச்சு கொடுத்து நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ மறுநாள் விடியுது. ஸோ விடிஞ்சோடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வேற யாரும் கிடையாது, நம்ம ரோகிணியை பிடிச்சி நம்ம விஜயா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மீனா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாமல் வந்தா ஓரளவுக்கு நல்லா இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கா, ஆனால் பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ 5 சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ரோகிணியை சும்மா அசிங்கசியமா கலாச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரோகிணியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இப்போ கோவம் வந்து அத்தை நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானும் என்னோட ரூட்ல நான் போய்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல உடனே விஜயா என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன எதிர்த்து பேசணும்னு நினைச்சாலே உன்னை நான் அத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரோகிணிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ மனோஜ் கிட்ட ரோகிணி முறைக்கும் போது மனோஜ் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, இங்க பாரு மீனா செய்யற மாதிரி நீ ஏதாவது புதுசா ட்ரை பண்ணு, அதை விட்டுட்டு எதுக்காக என்ன முறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே ரோகிணி வந்து ஒரு நெருப்பு மாதிரி புகஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னடா அது ஆளாளுக்கு என்ன வந்து பல்ல பிடிச்சு பதம் பார்க்குறீங்களா, இருங்கடா அவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃபேஸ்லேயே தெரியுது அவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க. அதுவும் முத்து மீனா மேலே ரொம்ப வன்மத்தில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.